ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வரும் காலத்துல இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா செயல்பட போறது AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமானங்கள். அதனால இந்த விமானங்களை டெவலப் செய்யறதுல DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட்ல ஈடுபட்டிருக்கும் DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு பாரத பிரதமர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எதற்காக பிரதமர் DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய விமானப்படையை பொறுத்தமட்டில் AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுகள் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை கொண்டுதான் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 மற்றும் ஜாகுவார் விமானங்களை இந்தியா ரீப்ளேஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள 90% விமானங்கள் ரஷ்ய மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்கள். இந்த நிலையை மாற்றி இந்திய விமானப்படை முழுவதிலும் இந்திய தயாரிப்பு விமானங்கள் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணி இருக்காங்க. அதற்காக தான் AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமானங்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விமானங்களும் தான் வரும் காலத்துல இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களா செயல்பட போகுது. இந்த சூழ்நிலையில AMCA ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு. AMCA விமானத்தோட டிசைன் வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு விமானத்தோட டிசைன் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடக்க உள்ள கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கான நிதியை DRDO நிறுவனம் கேட்க இருக்காங்க. இந்த விஷயம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். ஏன்னா இந்த வருடம் நடைபெற்ற ஏரோ இந்தியா நிகழ்ச்சியின் போது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கான டிசைன் வேலைகள் அனைத்தும் இந்த வருடத்தோட மார்ச் மாதத்தோட முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. AMCA போர் விமானத்தோட டிசைன் வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு CDR அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூஷியல் டிசைன் ரிவ்யூவும் முடிக்கப்பட்டிருக்கு. இந்த க்ரூஷியல் டிசைன் ரிவ்யூல விமானத்தோட டிசைன் எப்படி இருக்கணும், விமானத்துல என்னென்ன ஃபீச்சர்கள் இருக்கணும், போர் விமானத்துல பயன்படுத்த உள்ள ஆயுதங்கள் என்ன போன்ற அத்தனை விஷயங்களையும் முடிவு செஞ்சிருப்பாங்க. இதுதான் விமான புரோட்டோடைப் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். இதற்கு அடுத்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA போர் விமான ப்ராஜெக்டுக்கு நிதியை ஒதுக்கியதும் AMCA விமானத்தோட புரோட்டோடைப்புகள் டெவலப் செய்யப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 5 AMCA விமானத்தோட புரோட்டோடைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ஒரு புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் செலவாகும். நீங்க கூட நினைக்கலாம், இவ்வளவு அதிகமான தொகையை கொடுத்து AMCA போர் விமானத்தை உருவாக்குறதை விட வெளிநாட்டில் இருந்து விமானத்தை இறக்குமதி செய்யலாமே அப்படின்னு. ஆனா வெற்றிகரமா புரோட்டோடைப் உருவாக்கப்பட்ட பிறகு AMCA போர் விமானம் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யப்படும் பொழுது விமானத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை விட AMCA போர் விமானம் 50 முதல் 60% விலை குறைவாயிருக்கும். இதன் மூலமா அதிக எண்ணிக்கையில AMCA போர் விமானங்களை தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இனி இந்தியாவுக்கு வராது. DRDO நிறுவனம் AMCA ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாயை இந்திய அரசாங்கத்திடம் கேட்க போறாங்க. இந்த 15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டவுடன் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்போ இந்தியா டெவலப் செய்ய உள்ள AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கலாம். AMCA போர் விமானம் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால AMCA போர் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது
கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ஏர் சுப்பீரியாரிட்டி, ரெகானசன்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிஷன் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யற விமானத்தை மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. AMCA போர் விமானத்தை டிசைன் செஞ்சு டெவலப் செய்யறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் DRDO நிறுவனமா இருந்தாலும் இந்த விமானத்தை மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். AMCA போர் விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் 4.5 மீட்டர் உயரமும் கொண்ட விமானமா இருக்க போகுது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். AMCA போர் விமானத்தால கிட்டத்தட்ட 6,500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். AMCA போர் விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது விமானத்தோட உள்புறத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை சேமிக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் மூலமா விமானத்தோட ஸ்டெல் திறன் அதிகரிக்கும். AMCA போர் விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேல கிட்டத்தட்ட 5,000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸை எடுத்து செல்ல முடியும். அடுத்து AMCA போர் விமானத்தை இயக்குறதுக்கு GE F414 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA போர் விமானங்கள் மாக் 2.15 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானங்கள் நீண்ட தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமானங்கள் 3,240 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அடுத்து AMCA போர் விமானத்தோட தாக்குதல் தூரம் 1,620 கிலோமீட்டர். அதாவது இந்த விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் சென்று தாக்கிட்டு ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுமோ அததான் தாக்குதல் தூரம்னு சொல்லுவாங்க. AMCA போர் விமானங்கள் அதிகபட்சமா 65,000 அடி உயரம் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. AMCA போர் விமானத்துல பல்வேறு விதமான உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்த்ரா IR, அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள், பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள், லேசர் கைடட் பாம்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கிளைட் பாம் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்த விமானத்துல DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அதிநவீன உத்தம் AESA ரடார் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடார்களை பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து போன வருடம் செப்டம்பர் மாசமே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுக்கு கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதனால தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் அதிவேகமா நடந்து வருது. தேஜஸ் MK2 விமானத்தோட ஏர் இன்டேக் டிசைன சர்டிபிகேஷனுக்காக பிரான்சுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK2 விமானத்துல ஏர் இன்டேக் சிமிலரா தான் இருக்கு. அதனால அந்த சர்டிபிகேட் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கிடைச்சிரும் அப்படின்னு DRDO நிறுவனம் சொல்றாங்க. இந்த சர்டிபிகேட் வந்த பிறகு தேஜஸ் MK2 விமானத்தோட முதல் புரோட்டோடைப்பை அடுத்த வருடம் DRDO ரோல் அவுட் செய்ய போறாங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த விமானமா இருக்க போகுது. அதாவது தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 விமானத்தினால அதிகபட்சமா 57 நிமிடங்கள் பறக்க முடியும். அதுவே தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 120 நிமிடங்கள் பறக்க முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 11 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானத்தோட சிறப்பு அம்சமே இந்த விமானத்துல 8 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல தொலை தூரத்துல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்களான ஸ்கால்ப் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானங்கள்னால 2,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானத்தை பயன்படுத்தி 1,500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திட்டு ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியும். AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் மற்றும் தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கிற சூழ்நிலை
சூழ்நிலையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் DRDO நிறுவனத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது இந்த 2 விமான டெவலப்மெண்ட்டையும் சொன்ன தேதியில முடிக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுதான் முதல் முறை டெவலப் செய்யறோம் அப்படின்னு விமான டெவலப்மெண்ட காலம் தாழ்த்த கூடாது அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காரு. பாரத பிரதமரின் இந்த கடுமையான எச்சரிக்கைக்கு பின் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் லேட் ஆச்சுன்னா இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்திய அரசாங்கம் மறுபடியும் வெளிநாட்டில் இருந்து விமானங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால இந்தியாவிற்கு பல மில்லியன் டாலர் செலவாகும். அது மட்டும் இல்லாம சீனா தன்னுடைய விமானப்படைய அதிவேகமா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீன விமானப்படையோடு இந்திய விமானப்படை போட்டி போடணும்னா அதற்கு AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமானங்கள் மிகவும் அவசியம். இதன் காரணமாக தான் பாரத பிரதமர் DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான டெவலப்மெண்ட் லேட் ஆச்சுன்னா இந்திய அரசாங்கம் அதற்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க. அதாவது பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிலே தயாரிப்பது. அதற்கான பேச்சுவார்த்தைகளை பிரான்சுடன் இந்திய அரசாங்கம் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில அமெரிக்காவுடனும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா F-18 ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட ப்ரொடக்ஷன் லைனை இந்தியாவிற்கு மாற்றுவதற்கு முன் வந்திருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார்ல நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால வரும் காலத்துல இந்தியால ஏரோநாட்டிக்கல் செக்டார் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.